இப்போ மொத்தமா 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்த 4 ஃபைனலிஸ்ட்டுக்கும் நீங்க 2 விதமா ஓட்டு போடலாம். ஒன்னு நீங்க ஹாட் ஸ்டார்ல போய் ஓட்டு போடுவீங்க, இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டு கால் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் வந்து கான்செப்ட். அந்த மாதிரி ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு ஓட்டு போடலாம், அது மிஸ்டு கால் மூலமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது 3 கண்டஸ்டன்ட்க்கு காலே போகலையா, வெறும் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் தான் மிஸ்டு காலே வந்து போகுதா. அந்த ஒரு கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? நம்ம அரோரா சின்க்ளேரா. என்ன நடக்குது? சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு மத்த பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி போய் பார்த்தா எல்லா இடத்துலயும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் கன்வேயும் பண்றாங்க. விக்ரமுக்கு, சபரிக்கு, திவ்யாக்கு உங்க 3 பேருக்குமே மிஸ்டு கால் போக மாட்டேது. மிஸ்டு கால் போற ஒரே ஆள் அரோராவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை சொல்றது மட்டும் இல்லாம எண்டமோல் ஷைன், விஜய் டெலிவிஷன், விஜய் சேதுபதி இவங்க 3 பேரையும் டேக் பண்ணி அட்ரஸும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இஷ்யூ கிட்டத்தட்ட நேத்து 3 மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் வரைக்குமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து கிளியரே ஆச்சு. இதுல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் தனித்தனியா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் தான் மிஸ்டு கால் கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ நடந்த இந்த விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சபரிக்கு வந்து மிஸ்டு கால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க, போகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கு ட்ரை பண்றாங்க, போகல. விக்ரம்க்கு ட்ரை பண்றாங்க, போகல. ஆனா அரோரா ட்ரை பண்ணும்போது போகுது. இதே மாதிரி 3 பேருக்குமே தனித்தனியா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க 3 பேருமே அவங்களுக்குலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிராஸும் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில சரி ஓகே அரோராக்கு போகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அரோராக்கு மட்டும் மிஸ்டு கால் போச்சு அப்படின்னா அரோராக்கு ஓட்டு போடணும்ன்ற இன்டென்ஷன்ல மிஸ்டு கால் கொடுக்கல, செக் பண்ணி பார்க்கறாங்க அரோராக்கு மிஸ்டு கால் போகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து அது மூலமா ஓட்டு விழுது, which is completely கள்ள ஓட்டு. அதாவது யாருக்கு விழ வேண்டிய ஓட்டு வந்து அரோராக்கு விழுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபரிக்கு விழ வேண்டியது, திவ்யாக்கு விழ வேண்டியது, விக்ரமுக்கு விழ வேண்டியது, இது எல்லா ஓட்டுமே அப்படியே பல்கா போய் அரோராக்கு விழுது. ஒருவேளை இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூப்பா, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி கையை விரிச்சா கூட எனக்கு என்ன டவுட்னா அது எப்போ டெக்னிக்கல் இஷ்யூ கூட அரோராக்கு சப்போர்ட்டாவே செயல்படுது. இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து விஜய் சேதுபதி வரைக்கும் அரோராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் டெக்னிக்கல் இஷ்யூ கூட களத்துல இறங்கி அரோராக்கு தான் சப்போர்ட் பண்ணுதான். மொத்தமா